திருமாவளவன் சாதி சங்கத்தை நடத்தவில்லை, சாதி உணர்வை தூண்டவில்லை. சாதி அடிப்படையிலே செயல்படக்கூடியவனாக இருந்திருந்தால் திருமாவளவனும் ஏதாவது ஒரு பெயரிலே சாதியின் பெயரிலே சங்கத்தை உருவாக்கியிருப்பான். இந்த மண்ணிலே எத்தனையோ சங்கங்கள், முதலியார் சங்கம், செட்டியார் சங்கம், பிள்ளைமார் சங்கம், வன்னியர் சங்கம் என்று எத்தனையோ சங்கங்கள். அப்படி அத்தனை சாதி சங்கங்களும் ஒரு சங்கமாக பறையர் சங்கம் என்று திருமாவளவன் ஒரு சாதி சங்கத்தை கட்டியிருப்பார். ஆனால் திருமாவளவன் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து தலைவர் கலைஞர் அவர்களின் எழுத்துக்களை படித்த காரணத்தால், தலைவர் கலைஞர் அவர்களின் பேச்சுக்களை கேட்ட காரணத்தால், அவர் ஊட்டிய அந்த மொழி உணர்வால் இந்த மண்ணிலே தமிழ் தேசியம் சாதிக்க வேண்டும், தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும், தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்கிற உணர்வை பெற்ற காரணத்தால் உலகமெங்கும் வாழுகிற தமிழர்கள் எல்லாம் தலைநிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வை பெற்ற காரணத்தால் விடுதலை சிறுத்தைகள் என்னும் பெயரிலே ஒரு இயக்கத்தை 1990ஆம் ஆண்டு உருவாக்கினார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை திருமாவளவன் பேசி எந்த இடத்திலும் சாதி அடிப்படையிலே வன்முறைகள் நிகழ்ந்ததில்லை, எந்த இடத்திலும் சாதி அடிப்படையிலே வன்முறையை தூண்டியதில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் அதை தெளிவாக உணர்ந்த காரணத்தால் தான் ஊடகங்கள் எழுதிய நிலையிலும் கூட அதை பொருட்படுத்தாமல் விடுதலை சிறுத்தைகளின் மண்ணுரிமை மாநாட்டுக்கு நான் வருவான், அவன் கலந்து கொள்வான், பங்கேற்று சிறப்புரையாற்றுவான் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார். அதற்காக நான் கோடானு கோடி தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பில், என் பேரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு காணிக்கையாக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.